மோடி அமித்ஷாவும் இந்த சிபிஐ அப்புறம் இந்த இடி அமலாக்கத்துறையெல்லாம் கையில் வச்சுக்கின்னு திமுகவுக்கு எதிராக செயல்படுத்துகிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இடி சிபிஐ வச்சு என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி அவங்க குற்றவாளியை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, குற்றவாளின்னு சொல்லி ரைட் சொல்கிறாங்க. ஆனால் அது நிரூபித்தாதான் பண்ண முடியும். மக்களுக்கு இந்த மாதிரி இப்போ வேணும்னு பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட கெட்ட பேர், இந்த அரசுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும். ஒரு அமைச்சர் இப்போ இந்த கேஎன்ஆர் மேலே சொல்லிக்கிறாங்க, புதுசாக கூட்டம் சொல்லியிருக்காங்க, 2800 கோடி ரூபா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இபி சொல்கிறாரு. முன்னாடி தெரியாமல் இப்போ அந்த எலெக்ஷன் டைத்தில் தான் தெரியுது அவங்களுக்கு. இவனால வந்து இப்போ அரசியல் பண்ணுறது தெரியல. எலெக்ஷன் வர டைம் வந்து எல்லாத்தையும் வந்து பேசுகிறாங்க, வைக்கிறாங்கன்னு. செந்தில் பாலாஜியோட இன்றைக்கி பாருங்கள், அவங்க சொல்கிறதுக்கு அது அந்த தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜியில் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இன்றைக்கி எதுவும் பண்ணக்கூடா, நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி எலெக்ஷன் டைம் வந்து அரசு டிஎம்கே அமைச்சரை குறை சொல்லி மக்கள்கிட்ட குறை சொல்லணும், இந்த மாதிரி அவங்க ஊழல் கூட்டத்தில் சொல்கிறதுக்காக இந்த இடி ரைடு இந்த சிபிஐலாம் விசாரணை பண்ணுறாங்க. வேறு அரசு கெட்ட பேர் உண்டாக்கணும் அவங்களுக்கு பேர். அது வந்து என்ன சொன்னாலும் சரி, இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட 8,000 கோடின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அது நிறுவனம் கிடையாது, வாய்க்கு வந்து ஒன்று சொல்ல வேண்டியது, அப்புறம் கேட்டால் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கணக்கு ஏங்க, அதிமுக ஆட்சியில் 10 அமைச்சர் மேலே வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இருக்குது. கவர்னர்கிட்ட கொடுத்து இன்ன வரைக்கும் அதோடைய இதுக்கு வந்து அரசாங்கம் மூலிமா வந்து கோர்ட்டில் இருந்து ஆர்டர் போட்டு கூட அது இன்னும் வந்து கவர்னர் கையெழுத்து போடாமல் ஒப்புதல் தராமல் வச்சுருக்கிறாரு. அப்போ ஊழல் பண்ண அவங்கள வந்து கவனிக்கிறாரு, இங்கே நல்லாட்சி செஞ்சுன்னுக்கிறாங்க. தேவையில்லாமல் வந்து இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் இவங்களை வந்து பல நெருக்கடிகள் கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரே கணக்கு. அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் இந்த மாதிரி இடி சிபிஐ வச்சு வந்து அச்சுறுத்தல் பண்ணுறது எல்லாமே அரசு வந்து பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவங்களுக்கு. இதன் மூலயமா வந்து அந்த அரசாங்கத்தை நம்ம பலவீனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஈடுபட மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. என்ன நல்லது நல்லது கெட்டது நல்லது தேர்தல் வந்து தெரிய தான் போகுது இல்லை, அதை வந்து வெயிட்டிங் செய்ய, அவ்வளோதான். சரி, மோடி அமித்ஷாவும் வந்து இந்த சிபிஐ இந்த அமலாக்கத்துறையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு திமுக அரசுக்கு எதிராக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து பேசப்பட்டது. அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அது வந்து தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறேன். சிபிஐ அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு திமுக மேலே இது பழியை போடுறது வந்து அதை நான் தப்பாக தான் பார்க்குறேன். பாஜக இருக்க வந்து மோடியும் அப்புறம் அமித்ஷாவும் இந்த இடி ரைட்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சிபிஐயும் அமலாக்கத்துறையும் இது வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அது நீங்கள் திமுக வந்து எந்த இதுவும் அவருக்கு வேணாம், அவரே போதும், அவரும் அவர் பிள்ளைங்களும் போதும். சின்னவரும் அவரும் நல்லா பார்த்து அவங்களுக்கு வந்து சிபிஐ எதையுமே வேணாம், அவங்க மனசாட்சிக்கு எது நல்லது அது படுவாங்க. மோடியும் அமித்ஷாவும் இந்த சிபிஐ அப்புறம் இந்த இடியெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு, அதாவது டிஎம்கேக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை போகுது சார். அதுதான் சார், டிஎம்கேக்கு எப்படி சுத்தம் வந்தது, மூட்டை தூக்கணுமா, கண்டு வெட்டினாங்களா, என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கோடி கணக்கில் பணம் இருக்குது. மற்ற வரி பணத்தை மட்டும் அடிக்கிறாங்கல்ல அவங்க. பாருங்கள், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு ஒரு வரியை கட்டுறதுக்கு 250 ரூபா 300 ரூபான்னு கட்டுறான். 20 வருஷம் கட்டுறவங்களாம் இருக்கான் பங்களா வச்சுக்கிட்டு. அவனை பிடிக்க மாட்டேறாங்க. இப்போ ராபிடோ ஆன் பண்ணேன்னா, ராபிடோவில் ஓலாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் தனியாக பிடிப்பான். இப்போ கிடையாது. 63 ரூபா சவாரிக்கு 4.25 ரூபா கட்டுறோம். அவ்வளோ பெரிய அவங்க கொள்ளை அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் பிடிக்கிறது தான் தப்பு. இப்போ ஒரு பிஜேபிக்காரன் ஊழல் பண்ணி பிடிச்சாங்க கிடையாது, கொள்ளை அடிச்சுக்கோ தான் பிடிக்கிறாங்க. இது என்ன தப்பு? இது ஒன்றும் தப்பே இல்லையே. காங்கிரஸுக்கு இத்தனை கோடின்னு மாட்டுறான், ஒருத்தம் ஒன்றும் இல்லாமல் இங்கே இருக்கான். பேர் என்ன சொல்கிறது, காங்கிரஸில் தான் இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லண்டனில் இருக்குன்றான், இங்கே இருக்குன்றான், எங்கெங்கேயோ சொத்து இருக்கலாம். அதெல்லாம் எப்படி வந்தது? இது ஒன்றும் தவறே இல்லை சார், இதெல்லாம் தப்பு. பேசணும், நியாயமாக போயிடணும். இதே சிறுபான்மை மக்கள் இருக்கிற நாடு என்ன இதே இந்து வந்து சிறுபான்மை ஆகனா இருக்க முடியுமா இந்தியாவில்? நான் கிறிஸ்தவன் தான், ஒரு பொதுவாக சொல்கிறேன், வாழ முடியாது. சும்மா மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு போகிறானுங்க, அவ்வளோதான். மதத்தை கலவரத்தை அப்போ தூண்டி விட போகிறானுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ வந்து மோடி அமித்ஷாவும் இந்த அமலாக்கத்துறை சிபிஐ இவங்களெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு
நம்ம தமிழக அரசு அதாவது திமுகவுக்கு எதிராக சதீஷ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து ஏஜென்ட் கார்டு சொல்கிறது ஏஜென்ட் கார்டில் ஜெயலலிதா மேலே ஊழல் வழக்கு போட்டாங்க. அப்போ ஏஜென்ட் போட்டு அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா போட்டு ஜெயலலிதா உள்ள தந்தாங்க சத்தியில். அப்போ இவங்க அப்போ என்ன வந்து பண்ணாங்க? இவங்க இப்போ இவங்க வாங்கிச்சு. அப்போ அவங்களுக்கு பண்ணது அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? தனிக்குன்னா படிக்கிறது கற்றுருந்தா இது அதெல்லாம் சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் கவர்மெண்ட் இன்னைக்கு உடுக்கணும் வந்து படிக்கிறது அதிகம் ஜெயலலிதா உள்ளே போனாங்க. ஜெயிப்பு ஆச்சு தானே உள்ளே போனாங்க சொல்லுங்க. அப்போ அவங்க உள்ளே போனது யார் காரணம்? தப்பு தான் சொல்லு. உப்பு தூணும் தண்ணி குடிக்கணும். அவங்க தப்பு பண்ண இப்போ நிறைய நீங்கள் பண்ணியில் போய்தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் அரசியலுக்கு மக்களை ஏமாற்றினால் இங்கே போய் கொடுத்தாங்க. அதான் இந்த வழக்குக்கெல்லாம் பின்னாடி அமித்ஷாவும் அதெல்லாம் சும்மா இருக்காது. ஆனால் அரசியல் வர அது அரசியல் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஐடி கம்பெனி ரெடி பண்ணேன் நான் நீ கோடி மதியாக சம்பாதிக்கணும். எப்படி உனக்கு ஒரு சொத்து நேர்மையான நீ சொத்துனா நீ கணக்கு காட்டணும்ல. பிரியாணி வைக்க மாட்டோம். அப்போ எப்படி சொத்து வச்சு சொத்து என்ன எனக்கு ஒரு பாட்டில் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 10 ரூபா 20 ரூபா எங்கே போச்சு? ஒரு பாட்டில் என்ன ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் இருக்குது. ஒரு கோடி பாட்டில் எவ்வளோ ரேட்டு? இல்லை கம்பெனியில் இல்லை எங்கே போகுது? இந்த காசு எங்கே போகுது? அது எங்கே போகுது? மக்களுக்கு வழி பண்ணலான்னு போகுது. அப்போ வந்து இது மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இதெல்லாம் வந்து ஒன்று மாற்றுறாங்க. இன்னும் அது சும்மா வந்து தர சொல்லலாம். பதில் அவங்க ஏதாவது சேர்ந்தது வேறு விஷயம். ஆனால் வந்து சும்மா வந்து அவங்க நம்ம வேணுமே பழி வாங்குறாங்க. அதெல்லாம் சும்மா மக்களை அறிவாங்க.